வருஷம் போனதுதான் மிச்சம். ஆனா இவ வயிறுதான் இன்னும் திறக்கவே இல்லையே. கோமலவல்லி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காதது. இத பாரு, நீ உன் அண்ணன் வீட்டுக்கு உறவாட வந்தியா இல்ல இருக்கிற உறவெல்லாம் பிரிக்க வந்தியா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ வாமா. நான் என்ன நீ பண்றது? நான் சும்மா இருந்தாலும் இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே. அண்ணி அண்ணி, என்ன அண்ணி? நான் தான் உங்க பின்னாடி போறேன், நீ ஏன் பின்னாடி வர? மாப்பிள்ள இந்த ரூமுக்கு தானே போனாரு, முன்னாடியே போ சரியா? போ, மண்டே ஆட்டாத. பலூன் எப்படி கொடுத்துட்டு போ. போடி மாமா. மாமா, அண்ணன் அண்ணன் சொல்றாங்களே, அவங்க என்ன அண்ணாச்சியோட கூட பிறந்தவங்களா? ஐயா சிச்சி, பெருந்தன்மையான நம்ம அண்ணாச்சி எங்க? இந்த அப்பா டக்கற அல்ப அத்தை எங்க? இது என்னமோ இந்த 1 வீட்டு 2 வீட்டு உறவுல வருமே, அந்த வகையில தங்கச்சி. அப்ப அண்ணாச்சிக்கு கூட பிறந்த தங்கச்சி யாரும் இல்லையா? இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டுறாதீங்க. இங்க யாரு கேட்டாலும் தங்கச்சி இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அண்ணாச்சி கிட்டே கேட்டா? இருந்த ஒரு தங்கச்சியும் எப்பயோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சக்தி, நீ ஊருக்கு புதுசுங்கிறதுனால சொல்றேன். உன் மனசுல எதை நினைச்சு வேண்டி இருந்தாலும் நீ சாமி கிட்ட நம்பிக்கையா சொல்லியிருந்தா கண்டிப்பா அது நிறைவேறும். இது உங்க வாயால கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே பாதி நிறைவேறிடுச்சுன்னு நம்புறேன். பாத்தியா தேன்மொழி, இவளுக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையே. ஏய், எதுக்கடி இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு வர? அந்த கோமலவல்லியும் சுகந்தியும் சொன்னதை இன்னுமா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, நாக்குன்னு இருந்தா 4 விதமா பேசுவாங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். ஆமாக்கா, அம்மா சொல்றதுதான் உண்மை. உலகத்துல எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷத்தை நம்ம தானே பாத்துக்கணும். பாரு, சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு தெளிவா பேசுறா பாரு. அண்ணாச்சி சொன்னபடியே சக்தி வந்த நேரம் நல்ல நேரமா இருந்து உத்ராவுக்கு கல்யாண யோகம் கூடி வந்த மாதிரி உனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கத்தான் போகுது. என்ன, நான் சொல்றதுல நம்பிக்கை இருக்கா? அக்கா, ஆமான்னு சொல்லுங்க. நல்லது நடக்கும்னு முதல்ல நம்புங்க. அப்பதான் சாமியும் சீக்கிரமா வரம் தரும். நம்புற சக்தி பாட்டி. பாருங்க அத்தை, வயசு பொண்ணு மாதிரியா பேசுறா. அத்தை, அங்க பாருங்க, நாகவல்லியோட மருமக சின்ன பொண்ணு. சேத்துல முளைச்ச தாமரையாட்டம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஜீவன் இவதான். அதுக்காக அவ கூட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்காதீங்க அத்தை. அப்புறம் நம்ம வீட்டு ஆம்பளைங்க கத்த போறாங்க. வாங்க. அட பெரியம்மா, தேன்மொழி, வாங்க. நாம என்ன அரசியலா பேச போறோம்? நல்ல விதமா 4 வார்த்தை பேச போறோம். அப்படி எப்படி இருக்கீங்க பெரியம்மா? தேன்மொழி நல்லா இருக்கியா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உன் மாமியார் நாகவள்ளி உன்னை நல்லா வச்சிருக்காளா? அதையெல்லாம் மறக்கணும்னு தானே நானே கோயிலுக்கு வரேன். ஆமா, இவங்க யாரு? பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. இது சக்தி, நம்ம ரங்கண்ண பேத்தி. ஓ, அப்படியா? இவ வந்த நேரம் நம்ம வீட்ல நல்ல ஒரு சுபகாரியம் கூடி வருது. என்ன பெரியம்மா சொல்றீங்க? நம்ம உத்ராவுக்கு அண்ணாச்சி கல்யாணம் பேசிருக்காரு. அப்படியா? வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். சந்தோஷமா இருக்கு தேன்மொழி. இந்த விஷயத்தை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வாங்களே. என்ன பெரியம்மா, இந்த பொண்ணுக்கு நம்ம குடும்ப விவகாரமே தெரியாதா? நான் உங்க கூட நின்னு பேசுனது தெரிஞ்சாலே எங்க வீட்டுல பூகம்பம் வெடிக்கும். இதுல நான் எங்க இருந்து நிச்சயதார்த்தத்துக்கு வரது? சரி, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். வரேம்மா, வரேன் பெரியம்மா, வரேன். அம்மா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பகையோட வாழறது? உனக்கு புரியுது, ஆனா அந்த நாகவள்ளிக்கு புரிய மாட்டேங்குதே. நீ வந்த நேரம் உத்ராக்கு எப்படி கல்யாணம் ஏற்பாடாச்சோ அதே மாதிரி இந்த பகையும் தீர்ந்தா நல்லாதான் இருக்கும்.
என்னங்க அறிவு கட்டவளே, அதுவும் விட்டு வா. ஏய், அறிவில் உனக்கு கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு எத்தனை தடவை சொல்றது? ஏங்க இவ்ளோ பெரிய வீட்ல இந்த ரூம் ஒண்ணுதான் நான் சுதந்திரமா வந்து போற இடம். இப்ப இதுக்கும் இப்படி ஆயிடுச்சா? அதுக்காக மனுஷ கணக்கு வழக்கு பார்க்கும்போது சொல்லாம கொள்ளாம வந்து இப்படிதான் கெடுத்து வைப்பியா? நீங்க கணக்கு பார்க்கலங்க, தனியா கணக்கு பண்றீங்க. ஐயோ, கோணி பை நிறைய பணமா? திருடி திங்கிறது உங்க அம்மானா, அதுல இருந்து புடுங்கி திங்கிறது நீங்களா? ஏய், திருடு கிருட்டுன்னா மூஞ்சில பேத்துருவேன். ஏய், அப்படியே நான் திருடினால அது நமக்காக தானே? 1000 தான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் உயிர் வேற தானே? இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது, அறிவு கெட்டவளே. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. இங்க பாருங்க, நான் அறிவு கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். கடவுள் உங்களுக்காவது நல்ல புத்திய கொடுக்கறாரான்னு பாப்போம். இந்தாங்க பிரசாதம். பணம் வந்த கையோட சாமி பிரசாதமா? சூப்பர் சகுனண்டி. அது சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்னு கோயிலுக்கு போயிட்டு வந்த? ஏங்க, நான் சும்மா தாங்க போனேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டு விசேஷம் தெரிஞ்சது. என்னடி சொல்ற? ஆமாங்க, அண்ணாச்சி சம்சாரம் தங்கம்மாவையும் மருமக தேன்மொழியும் நான் கோயில சந்திச்சேங்க. அப்பதான் தெரிஞ்சது, கூடி சீக்கிரமே அவங்க வீட்டுல விசேஷமா. விசேஷமா? ஆமாங்க, அதுவும் கல்யாண விசேஷமா. அண்ணாச்சி மக உத்தரா இருக்காள்ல, அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா. கூடிய சீக்கிரமே நிச்சயதார்த்தம். யார் சொன்னா? என்னங்க இது கேள்வி? அண்ணாச்சி சம்சாரத்தையும் மருமகளையும் நேர்ல பார்த்தேன்னு நான் சொன்னேன்ல. தங்கம்மா தான் இந்த விஷயத்தை. சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. வா, இங்க வந்து பாரு. வாமா சீக்கிரம். இவளை காணோம்னு தேடிட்டு இருந்தோம்ல, இங்க உட்காந்து 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரி. என்ன ராஜதுரை, உன் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தா, வந்ததும் ரூம்குள்ள வந்து கதவு சாத்திக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து சின்ன பொண்ணு, என்ன? அத்தை, ஒரு கோடி பையில. வாயை திறக்காத, வாயை திறந்தா கொன்னுடுவா, போடி. அம்மா, இவ என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்கா? நம்ம எந்த அண்ணாச்சி ஜென்ம விரோதி நினைச்சிட்டு இருக்கோமோ, அதே அண்ணாச்சி குடும்பத்தோட கோவில்ல கொஞ்சம் குலாவிட்டு வந்திருக்காமா. இவள அத்தை, ஊரே கையெடுத்து கும்பிடுற அந்த குடும்பத்தோட 2 வார்த்தை பேசுறது தப்பா? பாத்தீங்களாமா, உங்க முன்னாடி எவ்வளவு அலட்சியமா பேசுறான்னு. அம்மா, இவள சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஊம ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ரகம்மாவ. என்னங்க முழிக்கிற மொழிய பாரு, நல்ல பேயாட்டம். அண்ணா, நீ அந்த வார்த்தையை சொல்லாத. நானே ரொம்ப பயந்து போய் தான் ஓடி வந்திருக்கேன். ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? நீ எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி பேசுற? ஐயோ அண்ணா, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத. அண்ணா, நம்ம தியேட்டர்ல 13 நம்பர் வீடுன்னு ஒரு படம் போட்டிருக்காங்கண்ணா. அது நல்ல படமானு இதோ நிக்கிறாளே, இவகிட்ட தான் கேட்டேன். அதுக்கு இவ ரொம்ப நல்ல படம், குடும்ப சித்திரம்னு சொன்னா. போய் பார்த்தா அது குடும்ப சித்திரம் இல்லன்னா கொரவழிய நெருக்கிற சித்திரம். பேய் படமா? ஐயோ அண்ணா, எனக்கு அந்த வார்த்தையை சொன்ன பயமா இருக்கும்னு சொன்னல, சொல்லாதடா. பாரு பாரு, எப்படி சிரிக்கிற பாரு இவ. என்னடி, குடும்பத்துல குழப்பம் பண்றியா? போடி, போடி சமையல இருக்கு. எங்க அம்மா முன்னாடி என்ன கொன்னுடுவா, போ. ஜபர், இனிமே என்கிட்ட எங்க அம்மா கிட்டயோ பர்மிஷன் வாங்காம கோயில் குளம் போன வெட்டி போடுவேன், வெட்டி. தப்பு ராஜதுரை, இவ்வளவு கோவம் நல்லதுக்கு இல்ல. பின்ன என்னமா, அண்ணாச்சி பொண்ணுக்கு கல்யாணம்னு என்கிட்டயும் வந்து சந்தோஷமா சொல்றானா, இவளை வெட்டி போடாம என்ன பண்றது? அண்ணாச்சி வீட்டுல மங்கள விசேஷமா? அதை இவ சந்தோஷமா சொல்றாளா? சோத்த நம்ம வீட்டுல தின்னுட்டு விசுவாசத்தை அங்க காட்டுறாளா? தப்பு சின்ன பொண்ணு, ரொம்ப தப்பு. அத்தை, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். என் தம்பிகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எங்க அம்மா ஏங்குறப்ப, அந்த வீட்டுல காசை வாங்கிட்டு நம்ம வீட்டுல கண்ட இருக்குன்னு அந்த ஜோசியம் சொன்ன ஆத்திரமே இன்னும் எனக்கு அடங்கல. அதுல நீ இன்னும் என்ன ஊத்திட்டு இருக்கிய? 4 நாளைக்கு உப்பு ஜாஸ்தியா போட்டு தின்னுப்பாரு, அப்பவாது இந்த வீட்டு மேல விசுவாசம் வருதான்னு பாப்போம். போடி, போடி உள்ள. எங்க அம்மா கண்ணு முன்னாடி நின்னா கொண்டுடுவ, போ. எங்க அம்மா முன்னாடி இருக்காது, போ போ சொல்றல. அம்மா, நம்ம இங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாச்சி குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாதுமா. அதுக்கு ஏதாவது பண்ணணுமா? பெரியவனே, பதட்டப்படாத. எதை எங்க எப்படி செய்யணும்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு.
ஜில்லு என்ன இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அண்ணே, நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லாத அந்த சின்ன பொண்ணை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். நீ கொஞ்ச நேரம் சமையல் கட்டு பக்கமே வராது. அவளை இன்னைக்கு ஒழிஞ்சா சரி. பணம் பணம் பணம். சின்ன பொண்ணு இங்க வா. உன்னை சமையல் கட்டுக்கு தானே போன சொன்னாங்க. நீ எங்க அங்க இல்ல? அது பின்னாடி துணியை காய வச்சிருந்தேனா மழை வர மாதிரி இருந்தது. அதான் எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லு. துணி அங்க வை. இங்க வா. இல்ல மடிச்சு வச்சுட்டு. பரவாயில்ல, அங்க வை. வை. வச்சிட்டேன். உட்கார். ஓ, உங்களுக்கு பசிக்குதா? சொல்ல வேண்டியதானே. உட்காருங்க, நான் பரிமாறேன். தினம் உன் அழுக்கு கையால தான் எங்களுக்கு பரிமாறியே. இன்னைக்கு ஒரு நாள் என் கையால நான் உனக்கு பரிமாறேன். நீ சாப்பிடு. வந்து உட்கார். இல்ல இல்ல ரமா, நீ தான் பசி தாங்க மாட்ட. நீ உட்காரு, நான் பரிமாறேன். நான் அந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு வயிறெல்லாம் கலக்குது. பசியே எடுக்கல. நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. சாப்பிடு. பாரு, உனக்கு பிடிச்ச அதே சாம்பார். சாப்பிடு. என்ன முழிக்கிற? யார காக்க வச்சாலும் அன்னத்தை காக்க வைக்க கூடாது. அள்ளி வழிச்சு கட்டு. அள்ளி வளைச்சு கட்டணுமா? சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு? உப்பே இல்லையா? ஐயோ, உனக்குதான் ஒழுங்கா சமைக்கவே தெரியாது. உப்பு போட தெரியாது, காரம் போட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இந்தா போட்டுக்கோ. இப்ப சாப்பிடு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. பஸ்தி சாப்பிடு. ஜில்லு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட. அப்பதான் அது கிட்டக்கு வராது. எது? அதான் அந்த பேய் பிசாசு போடும். என்ன சின்ன பொண்ணு நீ டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல், சிக்கன் 65 ஆர்டர் பண்ற மாதிரி அது இது இதுன்னு அதுங்க குடும்பத்து பேரெல்லாம் வரிசையா சொல்ற? நிஜமாதான் சொல்ற ஜில்லு. நான் மட்டும் எப்படி பேய்க்கெல்லாம் பயப்படாம இருக்கேன்? அந்த பேரை சொல்லாத. சரி சரி சரி, அது 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 அதுக்கு எப்படி நான் பயப்படாம இருக்கேன்? எப்படி ஜில்லு, அந்தி நேரம் எல்லாருக்கும் மல்லிகை வாசம் வருது. எனக்கு மட்டும் எப்படி மல்லிகை வாசம் வராம இருக்கு? எப்படி? அர்த்த ராத்திரியில எல்லாருக்கும் கேக்குது. ஆனா எனக்கு மட்டும் ஜல் 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 சலங்க சத்தம் எப்படி கேட்காம இருக்கு? எப்படி சொல்றேன். மூணாம் ஜாமும் எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு மட்டும் வெள்ளை புடவை, நீளமான முடி, ஏழு பல்லு, இதெல்லாம் எப்படி தெரியாம இருக்கு? எப்படி? ஜில்லு, யாருக்கும் தெரியாத ரகசியம் உங்ககிட்ட சொல்றேன். சாப்பாட்டுல நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அதான் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு மறுபடியும் வயித்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாமா, கலக்கும் கலக்கும். இங்க பாரு, நான் சொல்றபடி கேளு. உப்ப நிறைய சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டேன்னா அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்கற. அப்படியா? நான் சாப்பிட்டுமா? நான் சாப்பிட்டா எனக்கு அந்த பயம் போயிடும்ல? சத்தியமா போயிடும். மல்லிகைப்பூ வாசம் உன் குடமுக்கு பக்கமே வராது. சலங்கு சத்தம் ஐயோ, இந்த டபரா காதுக்கு கேட்கவே கேட்காது. அப்புறம் வெள்ளை புடவை, நீள முடின்னு சொன்னீங்க. நீள முடி இந்த டூபா குரு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நான் வேணா கொஞ்சம் உப்பு போடட்டுமா? இந்த போடு. இது கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கோ, அப்புறமா சேர்த்துக்கோ. ஐயோ, இவளை பார்த்தாலே அது மாதிரி தான் இருக்கு. ஏதாவது சொன்னியா? இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். இருமா இருமா, தண்ணி வேணுமா? ரமா, தண்ணி வேணுமா? சாப்பிடு சாப்பிடு. நிஜமா? அது கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக சாப்பிடுறேன். ஏய் அழுமூஞ்சி, நீ அழகு பார்க்க தான் நான் வந்தேனா?
அலற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? விஷயம் நிச்சயதார்த்த லெவலுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலேயே என்ன நடக்கணும்? இந்த பாட்டை தான் நீ போன்லயே பாடிட்டியே, மறுபடியும் ரிப்பீட்டா? தாங்கல சாமி. ஆம்பளைங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். ஏதோ பெருசா திட்டத்தோடலாம் வரேன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டி சமாதானம் பேசிட்டு இருக்க. அப்ப என்ன கையால் ஆகாதவன்னு சொல்றியா? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை கட்டின புடவையோட என் வீட்டுக்கு கூட்டு போய் கொடுத்துன்னு வைக்கிறேன். ஐயோ, நான் செத்தேன். உங்க அம்மா கண்ணாலேயே எரிச்சிருவாங்க. இல்ல, இப்பவே உன் அழகான கையை பிடிச்சு உன் அப்பா முன்னாடி போய் பொண்ணு கேட்கவும் நான் தயார். ஐயோ, இப்போ நீ செத்த. எங்க அண்ணனுங்க உன்னை வெட்டியே போட்டுருவானுங்க. பரவாயில்ல உத்ரா, உனக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் துணிஞ்சிட்டேன். டேய் பாவி, நான் ஒன்னும் சாகிறதுக்காக உன்னை காதலிக்கல. நான் வாழணும். உனக்கு மனைவியா, உன் குழந்தைக்கு அம்மாவா கடைசி வரைக்கும் வாழணும். அதுக்கு எங்க அப்பாவோ உங்க அம்மாவோ குறுக்க நின்னா என்ன எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட்டிட்டு போயிடுறா. அது சஹாரா பாலைவனமா இருந்தா கூட பரவாயில்ல. அவசரப்படாத உத்ரா, அப்படியெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். மும்பை, கல்கட்டான்னு பெரிய பெரிய சிட்டி கூட்டு போய் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். என்ன நீ ராணியாவும் ஆக்க வேண்டாம், இளவரசியாவும் ஆக்க வேண்டாம். ஒரு மஞ்சள் கயித்தை கட்டி உன் பொண்டாட்டியா ஆக்கின போதும். கொஞ்சம் பொறுத்துக்க உத்ரா, உன் நிச்சயதார்த்த அன்னைக்கு ஓடி போயிடலாம்.